இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணேன். அங்கே வந்து ஒரு பொருளை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப விசேஷமான பொருள். இன்னைக்கு என்ன கருத்தை சொல்ல வந்திருக்கேன்னா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பேச போகிறேன்னா, நேற்று வந்து சண்டேன்றதால நேற்று இன்னொரு விஷயமும் இருக்குது, கிருத்திகை. அதனால் வந்து முருகர் கோவிலுக்கு வந்து நேற்று போயிருந்தோம். என்ன கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். எந்த கோவிலும் இல்லைங்க, மேலே இருக்குது பாருங்கள் பிக்சர், அதாவது சிறுபாபுரி கோவில். சிறுபாபுரி கோவிலுக்கு தான் நான் போயிருந்தோம். சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான அதாச்சும் முருகர் கோவில், ஒரு கிராமம் தான் அந்த ஊரு கூட. நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. அங்கே வந்து ஒரு பொருளை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப விசேஷமான பொருள். அந்த பொருளை தான் உங்களுக்கு காட்ட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு என்ன கருத்தை சொல்ல வந்திருக்கேன்னா, எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது போல தான் வந்து நம்மளால வாழவும் முடியும். நம்ம நல்ல அந்த முருகரை வந்து நான் தரிசித்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் நாங்கள் முருகரை பார்த்தோமா, முதல்ல நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த வேல் வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சாங்க. அதே போல் வந்து ரொம்ப விலையும் தாங்க, ஆனால் நாங்கள் வந்து கம்மி பண்ணி தான் வாங்கினோம். இங்கே வந்து ஓம் இருக்குது பாருங்கள், இந்த ஓம் வந்து பின்னாடி இருக்குது, முன்னாடி வந்து பட்டை போட்டு வேல் இருக்குது. இது வந்து வாங்கினோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினோம். நாங்கள் அடிக்கடிக்கு சிறுவாபுரி போகிறவங்க தான், அதனால் வந்து சரி இந்த டைம் கண்டிப்பாக வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல் வாங்கினோம். நிறைய பேரும் அவங்க வேல் வாங்கினாங்க. இந்த வேல் வாங்கினோம். அதே போல் இன்னொரு பொருளை நாங்கள் வாங்கினோம். இன்னொரு விசேஷமான ஒரு முருகரும், அது பெரிய முருகராகவே நாங்கள் வாங்கினோம். சிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டும் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த முருகர் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கார். பூஜை ரூமில் தான் இருந்துச்சு. நான் தான் சரி நம்ம வந்து வீடியோ எடுக்கணுமே, காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சிலையை வந்து சாமி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். போய் வச்சுருவேன். பாருங்கள், முருகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார். இது ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முருகர் சிலை வந்து பின்னாடி கூட நல்லா இருக்குது, நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கா கொடுக்கும் போது சொன்னாங்க வாஷ் பண்ணாலும் கலர் போகாதுன்னு. வாஷ்லாம் பண்ண மாட்டோம், தொடச்சாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கு. வாஷ் பண்ணால் அப்புறமா கலர் போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமாயிடும்ல. அதே போல் வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து பொட்டு வச்சிட்டா நல்லாயிருக்கும். வீட்டில் இதே போல் சிலை இருந்து எவ்வளோ அந்த சிலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.